ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அர்ஜுன் வந்து கோமாவில் இருக்கார். அவங்க குடும்பமே சேர்ந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்போ தண்டசோறு மாமா இருக்கார்ல பரமன், அவருக்கு வந்துட்டு என்னன்னு கேட்டால் ஒரே பதட்டமாக இருக்குது. எந்த நிமிஷம் நம்ம அர்ஜுன் கண்ணை முழிச்சாலும் நமக்கு ஆபத்தாச்சேன்னா அவர் ஒரு பக்கம் வந்துட்டு திருட்டு மொழி முழிச்சிக்கிட்டு அப்படியே கோமாவில் இருக்கிற மாதிரியே போட்டு தள்ளிடணும் அவனை அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் என்னென்னா, நம்ம ராகினி எப்போதுமே வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, அர்ஜுனுக்கு ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ணுவாங்க, அவங்க நேராக தண்டசோறு மாமாவை கூட்டிகிட்டு தமிழ் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஏற்கனவே தமிழ் வீட்டில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அர்ஜுனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே நடிக்கிறானா, உண்மையிலே தான் அப்படி ஆயிடுச்சா, அவன் தமிழ் அடித்ததில் தான் விழுந்திருப்பானா, இல்லை போகிற வழியில் அவனுக்கு ஏதாவது நடந்திருக்குமா, இல்லை வேறு யாராவது ரவுடிங்க அடிச்சிருப்பாங்களா, அப்படி இப்படின்னு அவங்க குழப்பிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எது நடந்தாலுமே இப்போ தமிழ் தான் மாட்டுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம ராகினி இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க எப்போதும் வழக்கமாக எப்படி பேசுவாங்க அதே மாதிரி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு தமிழுக்கு சாபம் விட்றாங்க. நீ மனுஷனே கிடையாது, மிருகம், உனக்கு நல்லதே நடக்காது, உனக்கு வந்து நீ நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமாக போயிடுவ நீ, உனக்கு வந்துட்டு இந்த குழந்தை வந்துட்டு அந்த குழந்தைய அவர் கலைக்கிறதுக்கு மருந்து எடுத்து வந்தாருன்னு தானே நீ போட்டு அடித்த அர்ஜுனை, அதனால தானே அவர் இன்றைக்கி கோமாவில் போயிட்டார். கண்டிப்பாக அந்த குழந்தை உனக்கு பிறக்கவே பிறக்காது. அந்த வாழ்க்கை ஃபுல்லாக உனக்கு குழந்தை இல்லை நீ புலம்பிட்டு தான் இருக்க போகிற. கண்டிப்பாக உனக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கவே பிறக்காது. அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சாபம் விட்டுட்டாங்க தமிழுக்கு. நீ கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை தான் அனுபவிக்க போகிற, நீ ஒரு காலத்தில் கூட நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி சாபத்தை விட்டுட்டு இவங்க வந்துட்டு அழுகுறாங்க. உடனே வந்துட்டு நம்ம கோதை வந்து ஏண்டி இப்படி அண்ணனை போய் இப்படிலாம் சாபம் விட்றான்னா, அவன் எனக்கு அண்ணனே கிடையாது, அவன் ஒரு மிருகம். இப்போ எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குல்ல அர்ஜுன் கோமாவில் இருக்கிறது, அவர் வந்துட்டு அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நானும் என் குழந்தையும் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க வந்துட்டு சாபம் விட்டாங்க. அவ்வளோ சாபம் விட்டாங்க. இப்போ ரொம்ப சரஸ்வதிக்கெல்லாம் மனசு சரியில்லாமல் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்டசோறு மாமா வந்தார்ல, அவர் எங்கேருந்து போயிட்டு தமிழ்கிட்ட பார்த்துக்குங்க, என் மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் தான் காரணம், நீ தான் காரணம், உன்னை பிடிச்சி உள்ளே வைக்காமல் விட மாட்டான், அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டுனா நீ தான் காரணம்னு இவர் திருன்னு முழிச்சிக்கிட்டு சொல்லிவிட்டு போயிட்டாங்க. இப்போ நேராக போயிட்டு அர்ஜுன்கிட்ட போயிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க ராகினி. அப்போ வந்துட்டு அர்ஜுன் கோமாவில் தான் இருக்கார். நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குதா அர்ஜுன், எப்படியாவது எந்திரிச்சிருங்க, உங்களை விட்டா எங்களுக்கு யார் இருக்காங்க, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னன்னாக்கா தமிழும் சரஸ்வதியும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை மாதிரி ராகினி இவ்வளோ சாபம் விட்டு போகிறா, அப்போ நம்ம குழந்தை நல்லபடியாக பிறக்காதா அப்படின்னு ஆல்ரெடி சரஸ்வதி ஏற்கனவே பயந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. தமிழ் ஏற்கனவே பயந்துட்டு இருக்காரு. இப்போ இவங்க சாபம் விட்டு போனோன்னே இன்னும் கொஞ்சம் தமிழுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. இருந்தாலும் சரஸ்வதிகிட்ட வெளியில் காட்டல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவன் வேணும்னே பிளான் போட்டுக்கிட்டு கோமாவில் இருக்கானா, இல்லை உண்மையிலே அவனுக்கு போகிற வழியில் ஏதாவது ஒன்று நடந்திருக்குதா என்னங்கிறதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டிப்பாக நான் அடித்ததெல்லாம் அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு, நமக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாரு நம்ம சரஸ்வதிக்கு. இந்த பக்கம் என்னன்னாக்கா கனவு காண்றாரு நம்ம தண்டசோறு மாமா கனவு காண்றாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுன் கோமாலேருந்து முழிச்சிடுற மாதிரியும் இவங்கெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது தமிழ் தானே அவனை அடித்தான்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, தமிழ் அடித்ததில் எனக்கு இப்படி ஆகலை, இவர் தான் என்ன அடித்தாருன்னு சொல்கிறாரு. உடனே எல்லாரும் சேர்ந்து ராகினிலேருந்து அவங்க அக்கா அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து பரமனை போட்டு அடிக்கிற மாதிரி கனவு காண்றாரு பரமன். உடனே திரு என் கனவு கண்டு முழிக்கிறாரு. அடிக்காதீங்கன்ட்டு அவங்க பொண்டாட்டி எங்கேருந்து ஒடியாந்து வந்து என்னையா ஆச்சு, 10 மணி வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இப்போ என்னன்னாக்கா அடிக்காதீங்கிற என்ன அப்படின்னா, இல்லை மாப்பிள்ளைய தமிழ் அடித்தான்ல, அதுவே என் கனவில் வந்துச்சு, அதுதான் வந்து அடிக்காதீங்கன்னு சொல்லி கத்துனேன் அப்படின்னோடனே, சரி போ, இதே இதாக பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அவர் என்ன நினைக்கிறாரு, கனவுலையே இப்படி பயங்கரமாக இருக்கு, நிஜத்தில் உண்மையிலே அர்ஜுன் கண்ணு முழிச்சிட்டா என்ன ஆகும்னு தெரிலையே, இந்த ராகினி வேற கூடவே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா, சீக்கிரமே நல்லா பேசினாலே அவனுக்கு வந்துட்டு நினப்பு வந்துடும் சொல்கிறாங்களே, இது வேற பயமாக இருக்கேன்னு பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ராகினி கத்துறாங்க. அத்தை வாங்க அண்ணி வாங்கன்னு கூப்பிட்டோன்னே இவங்கெல்லாம் ஓடுறாங்க. ஓடனோன்னா அர்ஜுனோட கை விரல் மட்டும் இப்படி அசையுது. அர்ஜுன் வந்து லைட்டாக கண்ணு இப்படி முழிக்கிறதுக்கு இப்படி இருக்கிற மாதிரி இமை மட்டும் அப்படியே லைட்டாக அசைவு இருக்குது. உடனே ராகினி வந்து அழுகுறாங்க. அர்ஜுன் எந்திரிங்க அர்ஜுன், நான் உங்கள் கூட தான் இருக்கேன், அந்த பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனாக்கா நினைவு வந்துடும் சொன்னாங்களேன்ட்டு அவங்க அம்மா அக்கா எல்லாம் அழுகுறாங்க. அர்ஜுன் எந்திர்றான்ட்டு அதுக்கட்டி அவருக்கு வந்துட்டு நினைவு போயிடுது. அங்கேருந்து தண்டசோறு மாமா வந்து பார்க்குறாரு. ஐயோ இவங்க பேசியே எழுந்திரிக்க வச்சுருவாங்க போல இருக்க, இதுக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்டணும், அவனை வந்து கோமாவில் இருக்கிற மாதிரியே போட்டு தள்ளிடணுன்னு இவர் பிளான் போடுறாரு தண்டசோறு மாமா.
இந்த பக்கம் என்னென்னா நம்ம தமிழும் நமச்சியும் நின்றுக்கிட்டு பைக்கில் நின்றுக்கிட்டு ரோட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னமோ ஒன்று நடந்திருக்கு. அவன் கோமாவுக்கு போய் நடிக்கவும் சான்ஸ் இல்லை. ஏன்னா ராகினி ஒரு டாக்டர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவா. இதில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம நமச்சியும் தமிழும். அப்போ வந்து தமிழ் சொல்கிறாரு, பரமனோட மொழியே சரி கிடையாது. அவன் பரமனுக்கும் இவனுக்கும் ஏதாவது வாக்குவாதம் வந்து பரமன் தான் அவனை அடித்த மாதிரி எனக்கு நான் தோணுது அப்படின்னு. அது எப்படிப்பா, அவனுங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தானுங்கப்பா அப்படின்னா, நீ வேறடா, நீயே ஒரு வாட்டி சாராயம் வாங்கி கொடுத்ததுக்கே அர்ஜுனை பற்றி உங்ககிட்ட வளர்னான் அவன். கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று இருக்குது. பரமனோட மொழி சரி கிடையாது. நேற்று வீட்டுக்கு வந்து அவன் மிரட்டினப்பே வந்துட்டு நீ தான் காரணம்னு திருன்னு முழிச்சிக்கிட்டு அதையே சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ என்னன்னாக்கா அவனை வந்து நோட் பண்ணோம்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். வெளியில் தான் ஏதோ நடந்திருக்கு. நான் அடித்ததெல்லாம் நான் வந்து அந்தளவுக்கு அடிக்கலடா. அவன் வெளியில் தான் ஏதோ நடந்திருக்கு. போகிற வழியில் இவனு 2 பேருக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கும். அதில் வந்துட்டு அர்ஜுனை வந்து இவன் தெரியாமல் அடிச்சிருப்பான். அதுதான் நடந்திருக்கும் அப்படின்னா, இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னோடனே, நீ வந்துட்டு ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணி குரலை மாற்றி பேசு, போட்டு வாங்கலாம் அவன்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, உடனே நமச்சி சொல்கிறாரு, என்கிட்ட இன்னொரு சிம்மு வச்சுருக்கான்ல அதை வச்சு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அவன் உண்மையை ஒத்துக்குவானா அப்படின்னு. அவன் மேலே தப்பு இருந்தால் அவன் திருன்னு முழிப்பான், பதட்டம் வரும் அவனுக்கு. அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாங்க நம்ம பரமனுக்கு. இப்போ வந்துட்டு இதோட முடிச்சிருக்காங்க தமிழும் சரஸ்வதியும். இது வந்து உண்மையிலே சொல்லப்போனால் அர்ஜுன் கெட்டவர் தான். அவ்வளோ பாவம் பண்ணியிருக்காரு. அந்த பாவத்தோட பலனை தான் அனுபவிக்கிறாரு. இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு கோமாவில் இருக்கிறது. அதாவது எதிரியாக இருந்தாலும் அவன் நல்லபடியாக இருந்து சண்டை போட்டால் அது வேற. எதிரியை படுத்துட்டான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது வந்துட்டு நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதே போல் தான் இப்போ அர்ஜுன் கோமாவில் இருக்கிறது கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நடமாடிக்கிட்டு பிளான் போட்டுக்கிட்டு தமிழை எப்படி தள்ளி விடுறதுன்னு பிளான் போட்டுக்கிட்டே சுற்றுவார். இப்போ வந்து அவர் பாவம் கோமாவில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. ஆனாலும் கண்ணு முழிச்சிருவார். ஏன்னா இப்போ விரல்லாம் கொஞ்சம் அசைவு இருக்குது. கண்ணு முழிச்சிருவார். இந்த பக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா, ராகினி வந்து அது மாதிரி பேசுகிறது ரொம்ப தப்பு. ராகினி வந்து என்ன தான் இருக்கட்டுமே, 1000 தான் இருக்கட்டுமே, தமிழை நீ என்ன வேணாலும் திட்டு. தமிழ் உன்னோட அண்ணன். தமிழ் தான் அடித்தார். தமிழை வந்து நீ என்ன வேணாலும் திட்டலாம். ஆனால் சரஸ்வதிக்கு வந்து குழந்தையே பிறக்காது, அந்த குழந்த வயிற்றுலேயே செத்து போயிடும், அந்த குழந்த பூமியே பார்க்காதுன்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஓவர். ராகினி பேசுகிறது ஓவரா கரெக்டானு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பாவம் இல்லை அது. அவங்களே ஏற்கனவே வந்துட்டு அவங்களுக்கே தெரியும் சரஸ்வதியோட நிலைமை என்னங்கிறது. ராகினிக்கு தெரியும். ராகினி தான் செக் பண்ணாங்க. ராகினிக்கு நல்லாவே தெரியும் சரஸ்வதிக்கு அவங்களுக்கு பிரசவத்தில் பிரச்சனை இருக்கும். ஏதாவது 2 உயிரில் 1 உயிரை தான் காப்பாற்ற முடியும்னு ஆல்ரெடி அவங்க தான் தமிழ்கிட்டே சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த சாபத்தை வந்து நமக்கு விடலாமா, அது மாதிரி நம்ம சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கவே இல்லை பாருங்கள். அதாவது என்ன தான் நம்ம பதட்டமாக இருந்தாலும், என்ன தான் கோபமாக இருந்தாலும், வார்த்தையை வந்து என்றைக்குமே நிதானமாக யோசித்து தான் பேசணும்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்கள்ல, அது கரெக்டுங்க. அது இப்போ வந்து அர்ஜுன் இப்போ திடீர்னு கண்ணு முழிச்சிடுறாரு, நல்லபடி ஆகிடுவார். இவங்க விட்ட சாபம் வந்து திரும்ப வரப்போதா? அது தமிழை ஒன்றும் கேட்க போகிறது இல்லை. ஏன்னா தமிழ் ஒன்றும் பண்ணலை, சரஸ்வதி எதுவும் பண்ணல. அவங்கள ஒன்றும் சாபம், இவங்க சாபம் ஒன்றும் அவங்கள எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலும் ஒரு கன்சீவாக இருக்க பொண்ணு ஏற்கனவே 1008 பிரச்சனையில் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க வந்தாங்க, அவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க. நம்ம மேலும் இந்த மாதிரி சாபம் கொடுத்தோம்னா அவங்க இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆவாங்களேன்னு அவங்களுக்கு தோணாதா? ஒரு படிச்சிருக்காங்க, ஒரு டாக்டராக இருக்கிறவங்க எவ்வளோ ஒரு இரக்கத்தன்மையாக நடந்துக்குவாங்க. நோயாளிக்கு எவ்வளோ தான் அவங்களுக்கு வந்துட்டு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு எதுக்கு எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக பேசுவாங்க. அதெல்லாம் தெரியாமல் இவங்க ஒரு டாக்டரா? 1000 தான் அவங்களுக்கு அவ்வளோ அவங்க புருஷன் அப்படி ஆகிட்டாருன்னோன்னா உடனே வந்துட்டு தமிழை நீ அடி, என்ன வேணாலும் சாபம் கொடு. நீ அதை விட்டுட்டு சரஸ்வதிக்கு குழந்தையே பிறக்காது, அந்த குழந்தை வயிற்றுலேயே செத்து போயிடும், பூமியே பார்க்காது, நல்லாவே இருக்க மாட்டேன், வாழ்க்கை ஃபுல்லாக நீ குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுவேன், இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஓவர் தானே? ராகினி பேசுனது கரெக்டாக தப்பா? கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருந்துச்சு அந்த வார்த்தைலாம். ரொம்ப பாவங்க. வந்துட்டு ஒரு பக்கம் அர்ஜுனை பார்க்கவும் நமக்கு பாவமாக தான் இருக்குது. அவர் 1000 தான் கெட்டது செஞ்சாலும் கோமாவில் படுத்திருக்காருங்க, நமக்கு பாவமாக தான் இருக்குது. அதுக்காக என்ன பண்ண முடியும்? அவர் பண்ண பாவத்துக்கான தண்டனையை தான் இப்போ அவர் அனுபவிச்சிட்டு இருக்காரு. கூடவே வந்து குட்டி சாத்தனை கூடவே ஒரு ஆளை சுற்றிக்கிட்டு. அதாவது என்றைக்குமே வாய் விட்டு பேசுகிறவங்கள, கோவமாக பேசுகிறவங்களெல்லாம் நம்பிடலாம். இந்த சில பேர் காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள நம்ப முடியாதுங்கிறாங்களா. அது கரெக்டாக தான் இருக்குது, அது கரெக்டாக நடந்திருக்கு. ஓகேங்க, இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியில் இதான் நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.